இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்படவுள்ள அரிதானதும் ஆபத்துமிக்கதுமான வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மாகாணம் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ள பாதிப்பினால் ஏற்படும் இடர் பாதிப்புகளை தணிப்பது மற்றும் எதிர்கொள்வது தொடர்பான அவசர முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நேற்று மாலை 5 மணிக்கு ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. வடமாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் தலைவர் பேராசிரியர் நா பிரதீபராஜா தற்போதைய வானிலை சூழல் குறித்து விரிவான விளக்கம் அளித்தார். இரு காற்றுச் சுழற்சிகள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையூடாக நகர்ந்து செல்லும் நிகழ்வானது கடந்த 130 ஆண்டுகளில் தற்போதுதான் நிகழ்கின்றது என்று கூறினார். இது ஓர் அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை நிகழ்வாகும் எனவும் இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மிக கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் அவர் எச்சரித்தார். மேலும் ஏற்கனவே பெய்த மழையால் மண் ஈரமாகியுள்ளதால் பலத்த காற்று வீசும் போது மரங்கள் வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கடல் நீர்மட்டம் இந்த காலப்பகுதியில் உயர்வாக இருக்கும் என்பதால் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத சூழல் காணப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து 5 மாவட்டங்களினதும் தற்போதைய நிலவரம் ஆராயப்பட்டது. யாழ்ப்பாணம் கடந்த ஒரு வார கால மழையால் 86 குடும்பங்களைச் சேர்ந்த 297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஓர் இடைத்தங்கல் முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவின் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ள நிலையில் அவற்றை அகற்றுவதற்கு மர கூட்டுத்தாபனத்தின் ஒத்துழைப்பு போதாத நிலைமையில் உள்ளமை ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடுக்குளம் அதன் கொள்ளளவில் 4 ஒரு பகுதியையே கொண்டுள்ளதால் வெள்ள அபாயம் இல்லை எனவும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார்.